திரு பொங்கலூர் மணிகண்டன், பாஜகவுடைய டப்பிங் படி தான் பேசுகிறார், பாஜகவுடைய இன்னொரு குரலாக பேசுகிறார் இபிஎஸ். அதற்கு ஒரு உதாரணம் இந்தியா கூட்டணி எங்க இருக்குன்னு கேட்டது. பாஜக எப்படி கேட்குதோ அதே போல இன்னைக்கு இபிஎஸ் கேட்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் வச்சிருக்காரு. சரி சார், ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தானே பேசு. ஒரு கட்சி வந்து பாலியல் வார்த்தை விட்டு போட்டு பேசுமா? ஒரு அறிக்கை செய்யும் ஒரு சம்பவம் நடக்கிற போது சம்பவத்தை நோக்கியான கேள்வி கண்டன அறிக்கை என்பது ஒரே வார்த்தைன்னு பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த முதலமைச்சர் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது அபத்தம் தான். கள்ள கூட்டணியில வார்த்தை பயன்படுத்தலாமா? இதே மாதிரி மற்ற எல்லாருமே அவன் குடும்பம் சொன்ன என்ன ஆகும்? இது தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரி பொது பிரச்சனைகள்ல சொல்றது வேற சார். கூட்டணி பத்தி பேசுறாரு, இந்தியா கூட்டணி பத்தி இபிஎஸ் எப்ப பேசினாரு, இந்த மாதிரி எப்ப பேசிருக்காரு நீங்க காய்கே சார்? அதே மாதிரி எடப்பாடியார் அவர்களும் பொதுவையில் சொன்ன என்ன ஆகும்? இது தேவையில்லாத விஷயம். அதாவது ஒரு ஆரோக்கியமா பேசுறது முதலமைச்சருக்கு அழகு. நீங்க கடந்த காலத்துல பிரசாந்த் கிஷோரை வைத்துக் கொண்டு ஒரு நாடகம் நடிக்கிற மாதிரி பல வேஷங்களும் போட்டு போனாரு. இன்னும் மாறவே இல்லைங்க, அப்படியே மாறாரு. காலம காலத்துக்கு போறாரு, கர்நாடக கேட்கிறாரு, வசனம் பேச, இதெல்லாம் என்ன சார் இது? அதாவது இன்னும் 1.5 ஆண்டு காலம் நடக்குது. மக்கள் பல துன்பங்கள் ஆட்படுறாங்க. சட்டமன்றத்தோடு இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே 207 பாலியல் சம்பவம் நடந்திருக்குது. இதை பற்றியெல்லாம் ஒரே வரல கடந்து போறாரு. கூட்டணி கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் சொல்ற பதில் அதெல்லாம் ஆலோசனையா எடுத்துக்கலாமா? அதாவது இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்தோட முன்னிலையில் இன்றைக்கு வந்து சாதி பிரச்சனைகள் அதிகமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று விசிக எம்பி ரவிக்குமார் சொல்றாரு. ஆனா முதலமைச்சர் ஆலோசனை என்று கடந்து போறார். உண்மையிலேயே முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாம நடக்கிறதா என்பதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா காவல்துறையை கையில வைத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் வந்து மிக தெளிவாக பேச வேண்டும். எதிர்கட்சிகளோ மற்றவர்களோ குற்றம் சொல்ற போது கையில வைத்துக் கொண்டு ஊடக நண்பர்களை வைத்துக் கொண்டு விளக்கமா சொல்லணுங்க. ஆனா இவராகவே கேள்வி தயாரித்துக் கொண்டு இவராகவே பதில் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது மக்களை அவமதிக்கும் செயல்கள். உண்மையில் மக்களுக்கான பதிலாகவே அல்ல, வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான ஒரு யுக்தியாக மாற்றக்கூடிய இது வந்து அரசியலுக்கோ அரசு இயந்திரத்துக்கோ பொருத்தமான தலைவராக அவர் இல்லை, அவர் பார்க்கப்படவில்லை. இல்ல சார், இப்போ அதிமுகவுடைய நிலைப்பாடு மாறின மாதிரி தெரியலையா? இந்தியா கூட்டணி பத்தின இந்தியா கூட்டணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறதெல்லாம் இதே போலதான் பாஜக தலைவர்கள் பேசியிருந்தாங்க. அந்த டோனோ ஒற்றி இல்லையா? நாடாளுமன்ற தேர்தல் கூட இவ்வளவு கடுமையா விமர்சிக்கலையே. நீங்க இந்தியா முழுவதும் ஒரு மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் பேசுறாங்க, அகிலேஷ் யாதவ் பேசுறாரு, லல்லு பிரசாத் பேசுறாரு, நீங்க கெஜ்ரிவால் பேசுறாரு, கேரளாவில கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பேசுறாங்க. இந்தியாவில ஒற்றுமையா அந்த கட்சி எங்க இருக்கு சொல்லுங்க. அதாவது ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்வி, டெல்லியில வந்து பிஜேபி வெற்றி பெற்றது, எதிர்கட்சிகள் தோற்று சொன்ன போது அவர் சொன்னது இந்தியா கூட்டணி ஒரு சிரம கட்சின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த முதலமைச்சர் இந்தியா கூட்டணி பேசியிருந்தாங்க. இப்ப அந்த கூட்டணியே வந்து கேள்விக்கீரை விட்டது, அதைத்தான் சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க பாஜக அந்த வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சருடைய தோல் வேற மாதிரி இருக்கு. நீங்க உள்ளோடு பாஜக விரும்பி கொண்டு வெளியில ஓட்டுக்காக மட்டுமே பிஜேபி இதை தாண்டி மக்களை பற்றி ஒரு பிரச்சனை பேசுறாங்க பாருங்க. அந்த கேள்வியில எனக்கு தெரிஞ்சு சார், இது வரைக்கும் வந்து 4 ஆண்டுகள்ல மக்களுக்கு ஒரு 4 லட்சத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தவரை தாண்டி முதலமைச்சரால் பல ஒரு மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, காலனி தொகுதி வாரியாக கலைக்கல்லூரி இந்த மாதிரி ஏதாவது உண்டா? ஒண்ணுமே இல்லை. வெறுமனே வாய்ச்சோடல் மட்டும் பேசிக்கொண்டு பிஜேபி ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்துகிற இந்த ஆட்சி 26 அப்படிப்பட்டவற்றால் நிச்சயமாக தமிழ்நாட்டை ஆண்டவராக காப்பாற்ற முடியாது. கேப்போ நம்முடைய திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் டாக்டர் சையத் ஹஃபீஸ் அவர்களும் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். கூடிய சீக்கிரத்தில் ஸ்டுடியோக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன். திரு சையத் ஹஃபீஸ், எத்தனை முறை தான் கள்ளக்கூட்டணின்னு சொல்லுவீங்க, எத்தனை தேர்தல் தான் கள்ளக்கூட்டணின்னு சொல்லுவீங்க? இது அரசியலுக்காக பயன்படுத்துற வாதான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தலைவர் அவர்களுடைய கடிதமாக இருந்தாலும் சரி, அவர் பேசின இன்னைக்கு வெளியே வந்திருக்கக்கூடிய காணொலியாக இருந்தாலும் சரி, அதுல ரொம்ப தெளிவா ஒண்ணு குறிப்பிடுறாரு. உங்களுடைய தலைப்பு கூட பார்த்தேன், யாரை பத்தி பேசுறாரு அப்படின்னு. இங்க வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது அன்னைக்கு திராவிட இயக்கங்கள் வைத்த சுய நிர்ணயமும் சுயாட்சியும், தனக்கான அந்த பெடரலிசம் சொல்லக்கூடிய கூட்டாட்சியை பத்தின விஷயம். அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து வளர்ந்துருக்குது.
இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டாட்சிக்கு இவங்க உழைக்கிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக்கிட்டு இருக்குது. அதை பத்தி முக்கியமான பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாம இங்க ஒருத்தர் என்ன பண்றாரு, பெரியார்னாலதான் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, திராவிடத்தினாலதான் தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்றாரு. உண்மையிலேயே திராவிடத்தினால தமிழ்நாட்டுக்கு ஆபத்தா இல்ல கூட்டாட்சியை சிதைக்கக்கூடிய பாஜகனால தமிழ்நாட்டுக்கு ஆபத்தா? எதை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்ன்ற புரிதல் இல்லாம பண்ணக்கூடியதோ இல்ல தெரிஞ்ச ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு வரக்கூடிய அந்த கேள்விக்கு நான் அப்புறம் வர்றேன். நீங்க அதிமுகவை இன்னும் சொல்லணும்னா இபிஎஸ்னே சொல்லி பாஜகவுடைய டப்பிங்னு முதலமைச்சர் சொல்றாரு. வரேன் அதுதான் நான் சொல்ல வரேன். பாஜகவுடைய டப்பிங்ன்றது இதனாலதான் சொல்ல வரோம். இன்னைக்கு கல்விக்கு நிதி தர மாட்டேன்னு அநியாயமா ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுறாரு, தேவேந்திர பிரதான். அது பிரச்சனையா இல்ல தமிழ்நாடு அரசு பிரச்சனையா? கல்விக்கு நிதி தர மாட்டேன்றதுக்கு தமிழ்நாட்டுடைய கொள்கையா அவங்க எடுத்துட்டு வச்சிருக்காங்க. எதுக்காக நமக்கு நிதி தர மாட்டேன்றாங்க? நம்ம மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டேன்றோம். அவர் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் பணம் தர்றேன்றார். அப்ப இதுதான் கூட்டாட்சி சிதைக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை பத்தி பேசாம அவங்க சொல்ற குரலாக பாஜகவுடைய குரலாக அதிமுக பேசுதா இல்லையா? இது கண்டிக்க சொல்லுங்க. ஆனா அப்ப கூட யாரை கண்டிக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு கண்டிக்கிறீங்க, திமுகவை கண்டிக்கிறீங்க. இல்ல அதுல என்ன கேக்குறாருன்னா சார், இங்க நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இது டைவர்ட் பண்றீங்க அப்படின்றாரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு பதில் சொல்றோம். ஒவ்வொரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் சட்டமன்றத்திலேயே பதில் சொல்றாரு முதல்வர். நாங்க செய்தி தொடர்பாளர்களா பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை விட முக்கியமான பிரச்சனை டைவர்ஷனா பாஜக இதுதான கள்ள கூட்டணின்றோம். நீங்க திமுகவை எதிர்க்கிறதுனா பிரதான அரசியலா நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. திமுகவை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு காரணங்கள் இருந்தா அதை எதிர்த்துக்கோங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு மாநில அரசுடைய அதிகாரங்களை பறிக்கிறது. அந்த அதிகார பறிப்புக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்காத அரசியல் கட்சிகள் நீங்க மாற்று முகமூடியோடு வராங்க, பாஜகவுடைய முகமூடியோடு வராங்கன்னு தலைவர் சரியாதான சொல்லியிருக்காரு. சரி கேட்போம். நான் மற்றவர்களுடைய பார்வையும் பெறுவதற்காக திரு ராஜ்மோகன், எதிரிகள் பல முகமுடி போட்டு பல கெட்டப் போட்டு வர்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை திமுக தலைவர் முன் வச்சிருக்காரு. இது இன்னைக்கு திமுக எதிர்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் பொருந்தும், விஜய்க்கும் பொருந்தும் தானே? அதாவது யார் விமர்சனம் சொன்னாலும் அந்த கூற்றில் இருக்கக்கூடிய நல்ல விழுமியங்களை எடுத்துக்கொள்வது தான் நல்ல விஷயம். பாலிடிக்ஸை தாண்டி விமர்சனங்களே வைக்கக்கூடாது. யார் விமர்சனம் சொன்னாலும் அவங்க மீது பெயிண்ட் அடிப்பது ஒரு நல்ல அணுகுமுறை இல்லை. இன்றைக்கி உங்களில் ஒரு காணொலியில் மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் அப்பான்னு சொல்லும்போது எனக்கு ஆனந்தமாக இருக்குது, எல்லாரும் பல வேடங்களில் பல கெட்டப்புகளில் வர்றாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, இன்றைக்கி நேற்றுக்கே கிரைம் நடக்கலை, காலங்காலமாக எல்லா ஆட்சிலையும் நடக்குங்க. எது ஆபத்துனா அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய விமர்சன குரல்கள் அத்தனை பேரையுமே இவங்க யார் தெரியுமா, இவங்க நீலசிங்கி, இவங்க கருப்பு சங்கி, இவங்க சிவப்பு சங்கின்னு சிறுமைப்படுத்துவது, அவங்கள ப்ரஷ் பண்ணுவது, பெயிண்டிங் பண்ணுவது கண்டிக்கத்தக்கது. உண்மையிலே யார் நிறைய வேடங்கள் போட்டது? எதிர்க்கட்சியாக இருந்தபோது 8 வழி சாலை வேணாம், சுற்றுச்சூழல் ஆர்வலர். ஆளுங்கட்சியாக வந்த பிறகு பரந்தூர் விமான நிலையம் வேணும், ஏனென்றால் வளர்ச்சிவாதம். தமிழ்நாட்டிலேயே அதிகமான முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவங்க திமுக. தமிழ்நாட்டிலே அதிகமான முறை வேடங்களை மாற்றி மாற்றி போட்டது திமுக தான். கூட்டணிக்கு ஒரு கட்சி வரணும்னா அவங்க நல்லவங்க, கூட்டணியிலாம் கெட்டவங்க. மதிப்புக்குரிய மருத்துவர் கூட்டாட்சி பற்றி சொன்னாரு. கூட்டணியை வைத்து ஆட்சியை பிடிப்பது மட்டுமல்ல கூட்டாட்சி, ஆட்சியை பிடித்த பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது தான் கூட்டாட்சி. இப்ப ஒரு விசில் ப்ளோவருங்க, அது அல்ல திமுகவுடைய கொள்கையில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இந்த மாநில அவங்க தாரகம் வந்துடும். இப்ப மத்தியில் கூட்டாட்சின்றீங்களே, அங்க கேபினெட் மினிஸ்டர்ஸ் தரீங்களே, மாநிலத்தில் ஏன் தரக்கூடாது? அதுதான் நம்ம கேள்வி. இதுல எந்த இது ஒரு ஃபேர் கொஸ்டின். ரெண்டாவது முக்கியமான கேள்வி, உங்களுடைய டாபிக் நான் வரேன். வேடங்கள் பத்தி சொல்றாங்கல்ல, இப்ப நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், யார்கிட்ட போய் சொல்லுவோம்? போலீஸ்ல போய் சொல்லுவோம். போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி ஒருத்தங்க சொல்றாங்க என்னை உயிரோடு எரித்து கொள்ள முயற்சி பண்றாங்கன்னு. இது தனி மனித தவறா? இது சிஸ்டமுடைய பிரச்சனை இல்லையா? அதுக்கே டிஜிபி வேற விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரி, விளக்கம் கொடுத்தாங்க. ஆனா ஏடிஜிபி கேடர்ல இருக்க ஒரு பெண்மணிக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குங்கிறது உண்மையா இல்லையா? இல்ல அது தீ விபத்து அப்படின்ற. சரி, தீ விபத்தா இருக்கட்டுங்க. ஒரு பிரச்சனை வந்தோன்னா ஒரு எஸ்ஐடி போடுவாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். கரெக்ட் தானே? புரோட்டோகால் தானே? அதுல இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பி சொல்றாரு என்ன ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண விட மாட்டாங்க, என்ன ஒரு நேர்மையை விசாரிக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி ராஜினாமா தர்றாரு. அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு 2 விசில் ப்ளோவர் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் கள்ளச்சாராய விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணதுக்காக வெட்டி கொலை செய்யப்பட்டதா நேத்திக்கு வரைக்கும் ஊடகங்கள் சொன்னன. இன்னைக்கு ஒரு நரேட்டிவ் செய்யப்படுறாங்க, அது முன்விரோதம். இதுல கள்ளச்சாராயமே கிடையாது. முன்விரோதம் ஏன் வந்தது? அவங்க கள்ளச்சாராயம் காட்சினதை எக்ஸ்போஸ் பண்ணதால தானே முன்விரோதம் வருது. அப்ப யாரு குற்றச்சாட்டு சொல்றாங்களோ அவங்க மேலே குற்றத்தை திரும்பி விடுவது கபட வேடம். கூட்டணிக்கு வேணுங்கும் போது ஒரு கட்சியை பத்தி புகழ்ந்து பேசுவது மாறு வேடம்.
நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு யாரெல்லாம் விமர்சனம் சொல்றாங்களோ அவர்களை எல்லாம் சிறுமைப்படுத்துவது இது உண்மையிலே இது ஒரு பெரிய வேடம்.